ஹலோ எவ்ரிஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்பதான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். இப்பதான் சாப்பிட்டுட்டு நான் இன்னும் யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணாம உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பிளானே வேற. நம்ம விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு காலையிலேயே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நான் அந்த வீடியோவ அப்லோடும் கூட பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சடனா நமக்கு கால் பண்ணி, "உங்களுக்கு டியூட்டி இருக்கு. இந்த மாரி சிஎம் சார் வராங்க மதுரைக்கு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டியூட்டிக்கு போ வேண்டிய கட்டாயமாயிருச்சு. அதனால இன்னைக்கு விளாக் எடுக்க முடியல. நான் அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யூனிஃபார்ம்லயே. இந்த மாரி நமக்கு டியூட்டி இருக்கனால நமக்கு விளாக் எடுக்க முடியல. நான் நைட் வந்து டியூட்டி எப்படி போச்சு? நான் இப்ப டியூட்டிக்கு போறேன். நைட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. உண்மையிலேயே டியூட்டி நல்லா தான் போச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்ல. இப்போ டியூட்டி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம். கொஞ்சம் ரன்னிங் நோஸா இருக்கு. மூக்கடைக்குது, கண் எரியுது. ஸோ அந்த ப்ராப்ளம் மட்டும் தான். மித்தபடி டியூட்டில எந்த ப்ராப்ளமும் இல்ல. நல்லா போச்சு. சிஎம் சார் வந்தாங்க. எல்லாமே நல்லபடியா போச்சு. அங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. நாங்களும் எங்க டியூட்டிய நல்லபடியா பார்த்து குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. துர்கா விக்ரம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, "லுக்ஸ் சோ இன்னசென்ட்" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ. அ ஜெனரலி போலீஸ் மேன் வந்து ஆர் நாட் குட் இன் பர்சனல் லைஃப். ஓகே. ட்ரூவாவும் இருக்கிறதில்ல. ஓ! அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, லுக் இன்னசென்ட்டா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. 2வது வந்து போலீஸ் வந்து பர்சனல் லைஃப்ல ரொம்ப நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. உண்மையாவும் இருக்க மாட்டாங்க. அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆ சிஸ்டரா, பிரதரான்னு தெர்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு. போலீஸ்ன்னு கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே ஃபீல்டுன்றத தாண்டி நம்ம வீட்ல, வெளில இந்த உலகத்துல நல்லவங்க, கெட்டவங்க எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த லவ் டுடே படத்துல கூட அப்படிதான் ஒரு டயலாக் வரும். அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி தான் நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்க கேரக்டர புரிஞ்சு இவங்க இப்படிதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்க உண்மையிலேயே அப்படி இருந்தாங்க அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட எவ்வளோ லிமிட்டா இருக்க முடியுமோ, அவ்வளோ லிமிட்டா இருந்துட்டு நம்ம வேலைய மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்துரணும். ஏன்னா ஒருத்தவங்க கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்கள மாத்தணும்னு ட்ரை பண்ண முடிஞ்சுச்சுன்னா மாத்துங்க. இல்ல அவங்க மாற மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அப்படியே இருந்துட்டு போட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ போலீஸ்ன்னு கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே வீட்லயா இருக்கட்டும், வெளிலயா இருக்கட்டும், நல்லவங்க, கெட்டவங்க, பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, வெளில இருக்கிற லைஃபா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே யாருக்கிட்டயாவது ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். மிஸ்டர் துர்கா விக்ரம். ஆ சிஸ்டரா, பிரதரான்னு தெர்ல திரும்பவும் சொல்றேன். ஸோ, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. உங்ககிட்ட அவங்க எப்படி இருக்காங்களோ, அதே மாரி அவங்க கிட்ட நீங்க இருங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த லிமிட்டா ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அதே லிமிட்ல நீங்களும் அவங்க கிட்ட இருங்க. ஒருத்தவங்க நம்மகிட்ட என்ன லிமிட்ல இருக்காங்களோ, அதே லிமிட்ல நம்மளும் அவங்க கிட்ட இருந்தோம்னா, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயத்த போய் ஒருத்தவங்கள நம்பி ஷேர் பண்ணிருவோம். நாள பின்ன அந்த விஷயம் வந்து வெளியில தெரியும்போது, இவன நம்பி தானே நம்ம சொன்னோம், இவங்கள நம்பி தானே நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்லுவோம். ஆனா ஃபால்ட் நம்மளோடது. நம்ம எதுக்காக ஷேர் பண்ணணும்? அவங்க நம்மகிட்ட ஏதாவது ஷேர் பண்றாங்களா? இல்ல. ஸோ பர்சனல் லைஃபு அப்படின்றது வந்து அது அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க. அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒருத்தவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க வந்து பார்த்து இருந்துக்கோங்க. அப்படிதான் அத மட்டும் தான் என்னால சொல்ல முடியுமே தவிர, திருத்தணும் இருந்து அவங்க திருத்தணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, திருந்துற ஆளா இருந்தா திருத்துங்க. திருந்தாத ஆளா இருந்தா விட்டுருங்க. அவ்வளோதான். அத மித்தபடி போலீஸ்ன்னு நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். போலீஸ்ன்னுலாம் கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே நல்லவங்க, கெட்டவங்க எல்லாருமே இருக்க தான் செய்வாங்க. அவங்க மத்தியில தான் நம்ம வாழணும். இவங்க மத்தியில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம மத்தியில அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போறாங்க, அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அதுல நம்ம தலையிட முடியாது. அவங்க மத்தியில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோம். அவ்வளோதான். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல், நம்மளுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நல்லா இருப்போம். அத யாருனாலயும் தடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்குள்ள இருக்கிறத திருத்திக்குவோம். நம்ம நம்ம வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட் கிடையாதுல்ல. நம்மளும் சின்ன சின்ன தப்பு ஏதாவது ஒண்ணு பண்ண தான் செய்வோம். அத மாத்திக்கிருவோம். அத மாத்திக்கிட்டு நமக்குள்ள அடுத்து இருக்கிறது என்ன கெட்ட விஷயங்கள், அத மொத தூக்கி வெளியில போடுவோம். போட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிரும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்றது தெரிஞ்சு, நம்ம அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கிருவோம். ஸோ அடுத்தவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க, நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம நம்மளா இருப்போம். நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத வாழுவோம். அடுத்தவங்கள திருத்தணும்னு நெனச்சா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிரும். திருந்துறவங்களா இருந்தா திருத்தலாம். திருந்தாதவங்களா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லி பார்க்கலாம், கிள்ளி பார்க்கலாம், தள்ளி பார்க்கலாம். தள்ளியும் கேட்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஓகே. உங்க லைஃப்ப நீங்க என்ஜாய் பண்ணுங்க. உங்கள யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, விட்டுருங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடி ஆ இப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டானே அப்படின்னு அவங்க பொறாமைப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே. ரொம்ப அட்வைஸ் பண்றேன்னு நெனைக்கிறேன். அட்வைஸா எடுத்துக்காதீங்க. ரிக்வெஸ்ட்டா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஆ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வீடியோவ புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்றேன்னுலாம் பண்ண வேணாம். அதுவுமே உங்களுடைய பர்சனல் லைஃப் தான். நான் தலையிட முடியாதுல்ல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்ல வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.